வழங்கிடு. தமிழகத்தை வஞ்சிக்காதே. வேண்டும் வேண்டும் விவாதம் வேண்டும் வேண்டும் விவாதம் வேண்டும் விவாதம் வேண்டும். Taking into consideration all these damages occurred in Tamil Nadu, I would request the Honorable Prime Minister of India to kindly send the assessment team so that the central team can go there and assess the situation and inform the concerned officers and extend the required relief immediately. தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கொடுக்க வேண்டும். நேற்று தமிழகம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தார் என்ற செய்தி மிகவும் கவலை அளிக்கிறது. தமிழகமும் புதுச்சேரியும் மற்ற மாநிலங்களும் தண்ணீரில் இருக்கும் பொழுது கவனத்தோடு செயல்பட வேண்டிய பிரதமர் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருப்பது என்பது வரலாற்று தவறானது என்பதை தெரிவித்து தமிழகத்திற்கு உடனடி தேர்வையாக 2000 கோடி ரூபாய் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Request for the CM has requested for 2000 crores and as soon as possible the relief funds should be released at least this time. Thank you. Flights suspended, trains disrupted, and normal life in 7 districts in Tamil Nadu were disrupted as Bengal cyclone hit Tamil Nadu and Puducherry. There was heavy and very heavy rainfall in some districts, due to which some areas were flooded and standing crops, thousands of acres of standing crops were damaged. The common people have to undergo untold misery in some districts, especially Kadalur, Viluppuram, Thiruvannamalai, Krishnagiri. There was heavy rainfall. Send a survey team to assess the damages and to sanction adequate funds and grants to the government of Tamil Nadu for the rehabilitation of the affected persons and to give compensation to the farmers so that the normalcy can be restored at the earliest. Thank you, sir. வணக்கம். இது கேள்விக்களம். பெங்கல் புயல் தமிழ்நாட்டை தாக்கியிருக்கக்கூடிய நிலையில் புயல் நிவாரணமாக தேசிய பேரிடர் நிதியில் இருந்து 2000 கோடி ரூபாயை முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். புயல் வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடிக்கு அவர் கடிதம் மூலமாக விவரங்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த நிதி கேட்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நாடாளுமன்றத்திலும் இது தொடர்பான குரல்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்த நேரத்தில்தான் பிரதமர் மோடி சினிமா பார்த்து கொண்டிருந்ததாக காங்கிரஸ் கட்சியும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இதுபோல பருவமழை காலங்களில் எதிர்பாராத வெள்ளச்சூழலில் தத்தளிக்கும் பொழுதெல்லாம் ஒன்றிய அரசின் கதவுகளை தொடர்ந்து மாநில அரசு தட்டுவதும், குறிப்பாக தமிழ்நாடு இந்த நிதி கோரிக்கையை தொடர்ந்து விடுப்பதும், அதற்கு ஒன்றிய அரசு செவி சாய்க்காமல் இருக்கிறது என்ற மாநில அரசின் குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தற்போதும் நிதி கோரப்பட்டிருக்கிறது. வெள்ள நிவாரணம் வழங்குவதில் கூட தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் காட்டுகிறதா பாஜக அரசு என்கின்ற பொருளில்தான் இன்றைய விவாதமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிற விருந்தினர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். அரங்கத்தில் வலதுசாரியை சார்ந்த திரு எம் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். திமுக எம்பி கலாநிதி வீராசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இணையிருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு புரட்சி கவிதாசன் அவர்களையும் வரவேற்கிறேன். முதல்ல இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் இன்று பேசியிருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். 2000 கோடி வெள்ள நிவாரண நிதியை தேசிய பேரிடரிலிருந்து ஒதுக்குமாறு மாநில அரசு கேட்டிருக்கிறது. நீங்க ஒரு கடுமையான குற்றச்சாட்டை பிரதமர் மோடி அவர்கள் மீது வச்சிருக்கிறீங்க. பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார், அதற்கு பிரதமர் பதிலளிச்சிருக்கிறாரு, அதை படிச்சிருக்கிறாரு, ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில படம் பார்த்துட்டு இருந்தாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறீங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? 2000 கோடி என்பது அதிகபட்சமான தொகையா, அல்லது இதுவரை கேட்டு கிடைக்காத நிதியையும் சேர்த்து இது ஒரு குறைவான தொகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா?
வணக்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டை இந்த மத்திய அரசு, அதுவும் மோடி அரசு எப்படி பார்க்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற விஷயம். தொடர்ந்து இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியோ அல்லது அதிமுகவினுடைய ஆட்சியோ, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, 2016 வெள்ளமாக இருக்கட்டும், 2017 வெள்ளமாக இருக்கட்டும், 2018 வெள்ளமாக இருக்கட்டும், 49,000 கோடி ரூபாயோ என்னமோ தமிழ்நாடு கேட்டது, கொடுத்தது 1,700 கோடி ரூபா. இவர்களை பொறுத்த மட்டும் நம்முடைய பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே இவர்கள் பார்க்கின்ற பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பார்க்கின்ற அந்த தன்மை தான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இதே பிரதமர் இப்படி குஜராத்தில் வெள்ளம் வந்திருந்தாலோ அல்லது மற்ற மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் வெள்ளம் வந்திருந்தாரோ பாராளுமன்றத்தில் மாலையில் அமர்ந்து படம் பார்த்து கொண்டிருப்பாரா? அந்த படம் பார்த்ததை பத்திரிகை செய்திகளாக்கி இருப்பார்களா? 3 மணி நேர படத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள், ஒரு மாநிலமே தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர்களும் முதலமைச்சரும் மற்ற இயக்கத்தினரும் மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய பிரதமர் படம் பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு திரைப்படத்திற்காக ப்ரமோட் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்பதைத்தான் சொன்னேன். இது ரொம்ப, அதாவது எந்த பிரதமரும் செய்யாத ஒரு சாதனையை தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுமா? நீங்க தமிழ்நாடு அரசு நிதி கோரிக்கை வைத்திருக்கிறது, நிபுணர் குழுவை அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அவங்க ஆய்வுகளை மேற்கொள்வாங்க, அதற்கு பிறகான நடவடிக்கைகள் அதன்பாடு எடுக்கப்படும். முதலமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு பிரதமர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லப்படுதில்லை. அப்போ இது ஒரு கடுமையான ஒரு பர்சனல் தாக்குதல் அல்லவா? 2016 புயல், வரதா புயல், 2017, 18 இந்த 3 புயல்களிலும் தமிழக அரசு கேட்டிருந்தது 46,000 கோடி ரூபாய். இதே மத்திய அரசு தான், இதே ஒன்றிய அரசு கொடுத்தது 1,760 கோடி ரூபாய். இவர்களுடைய பார்வை தான் என்னுடைய பிரச்சனை. இவர்களுடைய பிரச்சனை, இவர்கள் தமிழகத்தை பார்க்கின்ற விதம் தான் நம்மளுக்கு வருத்தத்தை தருகிறது. நம்ம குற்றம் சொல்லும் போது பிரதமரிடம் அவையிலே நான் சொல்லும் பொழுதுன்னு சொன்னேன், ரொம்ப மன வேதனை அளிக்கிறது. பிரதமர் இப்படி செய்யலாமா? ஒரு மாநிலம், 2 மாநிலங்கள் தண்ணீரிலே மிதக்கின்றன. நேற்று மாலை மழை பெய்திருந்தால் பரவாயில்ல, முந்தா நாளிலிருந்து மழை பெய்ஞ்சது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவருடைய நிகழ்ச்சிகளை மாற்றி இருக்கலாம் அல்லவா? அதாவது என்னன்னா, பாராளுமன்றத்தில் இருக்கின்ற லைப்ரரி அலுவலகத்தில் படம் போட்டு பார்க்கின்ற அளவு ஏன் அதாவது பொழுதுபோக்குக்காக உள்ளவர்களா? நீங்கள் என்னட்டுன்னா, இந்தியாவினுடைய பிரதமர் மொத்த அமைச்சர்களை அழைத்து கொண்டு போய் உட்கார்ந்து ஒரு சினிமா பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுவும் ஒரு பிரச்சார சினிமா தான். பிரச்சனை என்னவென்றால், தமிழகம் தண்ணீரிலே தத்தளிக்கும் பொழுது ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் இப்படி பார்ப்பது நியாயமா? அதுவும் பாராளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது வருத்தம் அளிக்கிறது என்று சொன்னேன். இது என்னுடைய கருத்து. என்னடா, 2016, 2017, 2018 3 வெள்ளங்களிலும் 46,000 கோடி ரூபாய் கேட்டிருக்கோம். அவர் என்ன கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு உள்ள கேள்வி பதில் 105வது கேள்வியில பாருங்க, தமிழ்நாட்டிற்கான தோழர் செல்வராஜ் அவர்களும் சுப்பராயன் அவர்களும் கேட்ட கேள்விகளுக்கு இருந்த கேள்விகளை பாருங்க. இன்னைக்கு பாருங்க, தமிழகத்திற்கு எவ்வளவு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியும். ஒன்றுமே கொடுக்கல அவங்களை. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை, தமிழகத்திற்கு இந்த 2023, 2024க்கான கேள்வி இது. வீடுகள், இடிந்த வீடுகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க? மத்திய அரசுடைய பங்கே கிடையாது. அதில் வெறும் மாநில அரசினுடைய பங்கை வச்சு அதை அவர்கள் காட்டிக்கொண்டு இதில் டேட்டாவை காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய வருத்தம் எல்லாம் தமிழகத்தை இவர்கள் பார்க்கின்ற பார்வை. தமிழகத்தில் இதே உடனடியாக நேற்று 24 மணி நேரமாக மழை பிரச்சனை இருக்குது. முந்தா நாள்லேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அனைவருக்கும் தெரியும். ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. திங்கக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இவர் உடனடியாக அதற்காக பேசியிருக்கணும்ல. திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் பேசியிருக்கலாம். பிரதமர்கிட்ட, மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர்கள்ட்ட பேசியிருக்கலாம். உண்மையான மழை என்பது ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் மழை. ஆனால் திங்கக்கிழமை சாயந்தரம் படம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது எவ்வளவு வருத்தமான விஷயம். அவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொறுத்தப்பட்டு ஏன் கவலை என்றால், மாநில அரசு இதுவரைக்கும் பேரிடர் நிதியை கேட்டிருக்கு. ஆனால் மாநில பேரிடர் நிதிக்கு ஒன்றிய அரசிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டிய நிதி கூட இதுவரைக்கும் ஒதுக்கப்படலை. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு எம்பிக்கள் 2 கேட்ட அந்த கேள்விக்கு கிடைச்ச பதில்ல 0 என்று இருந்திருக்கிறது. மாநில பேரிடர் நிதிக்கு ஒதுக்கப்பட்டது அது ஒரு புறம் இருக்க, 46,000 கோடி என்பது ஒரு அதீத தொகை அல்லவா? அதுபோல எவ்வளவு தொகையை ஒதுக்க வேண்டும்? அந்த மாநிலம்
மாநில பேரிடர் நிதியை எப்படி பயன்படுத்துகிறது, உடனடி நிவாரணத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறது, தேசிய பேரிடர் நிதி எப்போ தேவைப்படுகிறது, இது போல அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபினான்ஸ் கமிஷனில் எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதையும் மீறி வந்து ஒன்றிய அரசு ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையை கையாளுது, இல்லைன்னா வஞ்சக போக்க கையாளுது அப்படின்னு குறிப்பிட நினைக்கிறீங்களா? இது இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கையில் காட்டுகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, மற்ற எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்றைக்கு கொடுத்த கேள்விகளே தெரியும். அவர்களை பொறுத்த மட்டும் குஜராத்தாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், அசாமாக இருக்கட்டும், இந்த மாநிலங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த கேள்வி பதிலே அதில் இருக்குது. இவர்களால் மறைக்க முடியாது. இவர்களுடைய பார்வை தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இவர்கள் தமிழ்நாட்டை பார்க்கின்ற பார்வை, தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழர்களை ஏமாற்றி விடலாம், தமிழர்களை அதாவது என்னடா காசியில் தமிழ்ச்சங்கம் நடத்திட்டோம்னா தமிழர்களை ஏமாற்றி விடலாம், ஐநாவில் நான் 2 வரி தமிழில் பேசிட்டேன்னா தமிழர்களை ஏமாற்று, இதுதான் தவறுங்கிறேன். தமிழர்களுக்கு உண்மையாக செய்ய வேண்டியதை செய்யுங்கள். உண்மையாக செய்ய வேண்டிய உரிமைகளை தமிழகத்துக்கான உரிமையை ஏன் நிப்பாட்டுறீங்கிறது தான் பிரச்சனை. 46,000 கோடி ரூபா கேட்கும்போது நீங்கள் 1,700 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த விதத்தில்? அதுவும் பாஜகவுடைய நண்பர்களாக இருந்த அதிமுக இந்த காலத்தில் தான் அந்த புயல்லாம் நடந்திருக்கு. நான் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அவர்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை எடுத்திருக்குதுங்கிறது ஊரறிந்த விஷயம். பட் தமிழகத்திற்கே எதிரான ஒரு மனநிலையை பாஜக கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இது அவர்கள் சொல்கின்ற பதிலிலிருந்து வருது. இது நம்ம ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கல. இது அவர்கள் சொல்கின்ற மத்திய அரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கேள்வி பதிலிலே இது தெரிகிறது. இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். பாஜகவினுடைய பார்வை நமக்கு பிரச்சனையை தருகிறது. மோடி அவர்களுடைய பார்வை தமிழகத்தின் மேல் உண்மையான உரிமைகளை நமக்கு போராட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமா போராடிட்டு இருக்க முடியும்? பிரச்சனை தண்ணியில் இருந்தாலும் சரி, இவ்வளவு தண்ணீர் இருக்கும்போதும் சரி, இதற்காக போராடணும். இப்போ பாராளுமன்றத்தில் திருப்பி இதுக்கு போராட வேண்டியது இருக்கும். இவர்களிடம் போராடியே பெற வேண்டி இருக்கிறது. நமக்கு ஒரு தமிழகத்தை உண்மையான நேசத்தோடு பார்க்கின்ற ஆட்சியாளர்களாக இவர்கள் இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. கேட்போம். திரு புரட்சி கவிதாசன், தமிழ்நாட்டை பார்க்கக்கூடிய பார்வையே வேறாக இருக்கிறது. இப்போ மாநில பேரிடர் நிதிக்கு எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேள்வியா கேட்ட பொழுது அதுக்கு பதில் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து 0 ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஸ்டேட்லாம் பார்த்தா ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களுக்கு வந்து அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதுலேயே தெரியுது எந்த மாநிலத்திற்கு ஒதுக்கினால் பெனிஃபிட் கிடைக்குமோ அந்த அடிப்படையில் பாஜக அரசு செயல்படுகிறது. ஒவ்வொரு மழை வெள்ளத்துக்குமா கதவுகளை தட்டி கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. முதலில் சகோதரர் அவர்களுக்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவார். எடுத்த எடுப்பிலேயே ஒரு மத்திய அரசை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஏன் பார்க்குறீங்க? எதிர்கட்சியாகவும் எதிரி கட்சியாகவும் ஏன் பார்க்குறீங்க? நாமெல்லாம் இணைந்து தானே இந்த அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறோம். சார், அப்போ முதல்ல ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டிருக்கணும். பீப்பிள் தானே டெமோக்ரசி. கரெக்ட். முதலமைச்சர் இங்கிருந்து கடிதம் எழுதி வசதியா மறந்துட கூடாது. பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதா? காலையில இல்ல 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 நீங்க இமிடியேட் ரெஸ்பான்ஸ் என்ன ஆச்சு? நேற்றைக்கு காலையில நிலவரம் என்னன்னு கால் பண்ணி கேட்டிருக்கலாமே. இல்ல நேற்றைக்கு காலையில தான் இல்ல நேற்றைக்கு காலையில அதிகாலையில நம்முடைய மக்களுக்கு எதுவுமே சொல்லலன்றாங்க. அவர்களை தொடர்பு கொண்டு மிகுந்த கரிசனத்தோடு அக்கறையோடு மோடி அவர்கள் இங்கே உள்ள நடப்புகளை விசாரித்தார் என்பது தலைப்புச் செய்தி. அது நம்முடைய சகோதரர் எம்பிக்கு எப்படி தெரியாம போனுச்சு? அது எப்படி வசதியா மறந்துடுறாங்க? ஹெலிகாப்டர்ல வந்து ஆய்வு நடத்த வேண்டாம். எடுப்புலயே ஒரு எக்ஸ்தலத்துல பதிவு போடுறவர் தானே பிரதமர் மோடி. தமிழ்நாட்டு மக்களுக்காக அரசுங்கிறது உங்க அரசு இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் என்னுடைய எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்குன்னு மக்களுக்காக ஏதாவது பிரதமர் பேசி இருக்கிறாரா? ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? அந்த நேரத்துல படம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை அணுகக்கூடிய நிலைமை இல்ல 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 சகோதரி,
இல்ல நான் கேட்கிறேன், சென்னையில ஆல்பர்ட் தியேட்டர்லயும் அலங்கார் தியேட்டர்லயும் பாக்குற படமா பார்த்துட்டு இருந்தாரு ஏங்க? அது ஒரு மிக முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் மேட்டருங்க. எது sensitive matter? சபர்மதி பாக்குறாங்க. அந்த படத்தை பாக்குறது சென்சிட்டிவ் மேட்டர். இங்க வெள்ளத்துல வந்து மக்கள் தத்தளிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? இல்ல புயல் வெள்ள காலத்துல நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா? புயல் வெள்ள காலத்துல நீங்க தூங்க மாட்டீங்களா? புயல் வெள்ள காலத்துல நீங்க உடுத்த மாட்டீங்களா? உறங்க மாட்டீங்களா? ஓய்வு எடுக்க மாட்டீங்களா? ஏங்க 24 மணி நேரமும் ஏதேனும் ஒரு தேசத்திலிருந்து ஏதேனும் ஒரு மாநிலத்திலிருந்து பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அதான மணிப்பூர் விவகாரம் பத்தி எரிஞ்ச பொழுதே அத பத்தி கண்டிக்கல. 24 அதிகபட்சமா உழைச்சிட்டு இருக்கிறவரை பிரதமருங்க. அதிகபட்சமா உழைச்சிட்டு இருக்கிற பிரதமர். அவர் மேல இப்படி நீங்க பூசக்கூடாது. மாணிக்கம் தாகூர் ஏதோ பதில் சொல்ல நினைக்கிறாரு. நான் கேக்குறேன் திரு மாணிக்கம் தாகூர். இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. அவர் இல்ல நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க, நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, அவர் பதில் சொல்லட்டும். திரு மாணிக்கம் தாக்கூர். சகோதரர், நீங்க சொல்றீங்க ஆல்பர்ட் தியேட்டர்ல பாக்குற படம், இது ஒரு கமர்ஷியல் படம் தான். இது ஒண்ணும் ஆவண படம் கிடையாது. அப்புறம் நீங்க சினிமா பார்த்தாரு, சினிமா பார்த்தாரு அரசியலுக்கான படம். இல்ல சினிமா பார்த்தாருன்னா என்ன சினிமா தான பார்த்தாரு? தயவு செய்து சொல்லுங்க சார். சினிமா தான பார்த்தாரு. சினிமா பார்க்க வேற என்ன பார்க்கறாரு? சொல்லுங்க. காஷ்மீர் ஃபைல் பார்த்தாரு, வந்துட்டு நம்முடைய முகுந்த் வரதராஜனுடைய லைவ் பார்த்தாரு, அல்லது காந்தி படம் பார்த்தாரு? சொல்லுங்க சார், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். லைப்ரரியில உட்கார்ந்துட்டு அவர் என்ன ஒரு கமர்ஷியல் படம் தான, தியேட்டர்ல தான ஓடிக்கிட்டு இருக்கு. இது அவருக்காக எடுத்த தேசத்தினுடைய முன்னேற்றத்தை பத்தி எடுத்த படம் கிடையாது. காந்தி படம் அரசியலுக்காக எடுத்த படம். அம்பேத்கர் படம் தியேட்டர்ல ஓடுனா கமர்ஷியல் படம். காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து தியேட்டர்ல ஓடுனா கமர்ஷியல் படம். தியேட்டர்ல ஓடுறதெல்லாம் கமர்ஷியல் படம்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. தேசபக்திக்காகவோ அல்லது இது இன்னொரு விவாதத்துல தனியாவே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். தியேட்டர்ல போடக்கூடாது. இப்போ நிவாரண நிதிக்கு வருவோம். சரி, ஓகே. நான் இந்த நிவாரண நிதி ஒதுக்குவதுல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம கேட்போம். திரு பாலச்சந்திரன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அவர்கிட்டயே கேட்போம். திரு பாலச்சந்திரன், இப்போ இந்த நிவாரண நிதி ஒதுக்குவதுல மாநில பேரிடர் நிதிக்கு மத்திய அரசே ஒதுக்கக்கூடிய பங்குன்னு இருக்கு, தேசிய பேரிடர் நிதின்னு இருக்கு. இப்ப தேசிய பேரிடர் நிதியிலிருந்து உடனடி நிவாரணமா வழங்குறதுக்கு தான் தமிழ்நாடு அரசு தற்போது ஒன்றிய அரசிடம் கேட்டிருக்கிறாங்க. சென்ற முறையும் இதே மாதிரி மிக்ஜாம் புயலின் போது ஒரு கொட்டேஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அதில் மிக சொற்பமான தொகைதான் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஃபங்க்ஷனிங் எப்படி நடக்குது, எப்படி பொதுவாக வந்து இந்த நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கு, உங்களுடைய கருத்து? பேரிடர் நடக்கும் பொழுது உடனடியாக ஒரு தொகை வழங்கப்படும். உடனடியாக அதான் நடைமுறை. அதுக்கப்புறம் வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து சென்ட்ரல் டீம் வருவாங்க. வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க, விசாரிப்பாங்க, மக்கள் கூட போய் பேசுவாங்க, அதிகாரிகள் கூட வந்து ஆலோசனை நடத்துவாங்க, அரசியல் அதிகாரிகள் சிஎம் இவங்களை எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அங்க போய் அவங்க தங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. இவங்க மாநிலம் வந்து தங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரிப்போர்ட் இவங்க அனுப்புவாங்க. அங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கன்சர்ன்டு ஹோம் செக்ரட்டரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்து பரிந்துரைப்பார் அமைச்சருக்கு. அதுக்கப்புறம் பணம் கொடுக்கப்படும். இதுதான் நடைமுறை. ஆனா தமிழகத்துக்கு வந்து 2 தடவை வந்து உடனடியாக எந்த பணமும் கொடுக்கல. இப்போ உடனடியாக வந்து பிஜேபி சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க, போன தரம் 734 கோடி என்னமோ, I don't remember the exact amount, எத்தனை கோடிகள் கொடுக்கவில்லைன்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு ஏமாற்று வேலை, அதாவது மக்களை திசை திருப்புறது. இந்த பேரிடர் நிதியில வந்து ஒவ்வொரு வருஷமும் மாநிலங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து தேசிய அளவிலான பேரிடர் கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒரு பேரிடர் வந்துச்சுன்னா கூட அது மாதிரி எல்லா மாநிலங்களையும் ஏதாவது ஒரு பேரிடர் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஸ்டேட் கவர்மெண்டால சமாளிக்கிற முடிகிற அளவுக்கு உள்ளதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேரிடர் நிதியில வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்கறது உண்டு. அந்த அமௌண்ட் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள பினான்சியல் இயர் முடிகிறதுக்குள்ள கொடுக்கணும். அப்படி கொடுக்க வேண்டிய மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும்தான் போன வருஷம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைசா கொடுக்கல. இது ஒரு தேசிய பேரிடர். இந்த அளவுக்கு வந்து திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் நடந்தது வந்து எல்லாருமே பார்த்திருக்கோம். உடனடியாக ராஜ்நாத் சிங் வந்தாரு, உடனடியாக நிதியமைச்சர் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து தேசிய டீம் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பைசா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியில இருந்து கொடுக்கல. இதுதான் உண்மை. இப்ப இன்னொன்று நடக்கிறது. குஜராத்ல வந்து இது மாதிரி வந்து ஒரு பேரிடர் நடந்தது. குஜராத்துக்கு கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த வருத்தம் இல்லை. அவர்கள் யார்? என்னுடைய சகோதரர்கள், இந்தியாவின் குடிமக்கள். அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி நான் எதுக்கு வருத்தப்படுவேன்? அவங்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? தேசிய பேரிடர் கொடுக்கல. பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து 1000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க உடனடியா. அப்ப அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் வயநாட்டுக்கும் கேரளாவுக்கும் கொடுத்துருக்க முடியாதா?
இவங்க கொடுக்கல, இவங்க பாரபட்சம் தான் காட்டுறாங்க. திரு மாணிக்கம் தாகூர் வந்து ரொம்ப கரெக்டா தான் சொல்றாரு. அவருக்கு பாருங்க ஒரு விரக்திய எத்தனை தரம் தான் போரிடுறது, எத்தனை விஷயத்துக்கு தான் போரிடுறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தான் தமிழகத்து மக்கள், தென்னகத்து மக்கள் தள்ளப்படுகிறார். இது ரொம்ப தப்பு இவங்க பண்றது. பிரதமர் இந்தியாவிற்கு பொதுவானவர், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் பொதுவானவர் அல்ல. ஆனா இவங்க நடக்கிறது இது மாதிரி தான் பண்றாங்க. இப்ப அடுத்தது சினிமாவை பத்தி கேட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ எலாபரேட். ஒண்ணு தேர் இஸ் சம்திங் கால்ட் பொலிட்டிக்கலி கரெக்ட். அதாவது பூட்டோ இங்க வந்திருந்த போது, மிசஸ் காந்தி இறந்திருந்த போது அனுதாபம் தெரிவிக்க வந்த பூட்டோ வந்து சிரிச்ச முகத்தோடு நின்றுட்டு இருந்தாரு. எல்லா பத்திரம் எழுதினாங்க பொலிட்டிக்கலி இன்கரெக்ட். இந்த நேரத்துல சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க சொல்லி கேட்டாங்க. அதுக்கு மேல அதை பத்தி விமர்சனம் பண்ண. அது மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் போது நாடாளுமன்றத்தில் அமர்ந்து அந்த திரைப்படத்தை அன்று காணாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அது தவிர நான் ஒண்ணு சொல்ல வேண்டும். ஓகே, நீங்க சென்ற முறை ராஜ்நாத் சிங் எல்லாம் வந்து ஆய்வு நடத்திட்டு போனாரு, ஆனால் கேட்ட நிதி ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அப்போ பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது மாநில பேரிடர் நிதிக்காக 460 கோடி ரூபாய் வந்து விடுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அப்போ வந்து இந்த வெள்ள மேலாண்மைக்காக ஒரு இது உருவாக்கப்பட்டது என்கின்ற விஷயங்கள்லாம் பாஜக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. வேண்டுமென்றே ஒன்றிய அரசின் மீது பாஜக தரப்புல சொன்னது சொல்றீங்களே, அந்த 461 கோடி மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள மாநில அரசுக்கு கொடுத்துதான் தீரணும். அது வேற வழியில சொல்றதுன்னா, வேற மொழியில சொல்றதுன்னா அது மாநிலத்துக்கு சொந்தமான பணம். மாநில சொந்தமான பணத்தை மாநிலத்துக்கு கொடுத்தா தீரணும். அதை தவிர இவங்க என்ன கொடுத்தாங்கறத கேள்வி. இதே டிசாஸ்டர் ஃபண்ட் தான் அது ரெகுலரா கொடுக்கிறது. இதே டிசாஸ்டர் ஃபண்ட்ல திரு குமார் அவர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும், இதே டிசாஸ்டர் ஃபண்ட்ல வந்து மாநில பங்கீடு, அந்த மாநிலங்களுக்கு ஒரு பங்கீடு மாநிலத்துக்கு சென்றுதான் தீர வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும். அதை தவிர மிகப்பெரிய பேரிடர் நடந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ஷன்ல இருந்து கொடுக்கணும். நான் சொல்றதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ஷன்ல இருந்து இந்த மிகப்பெரிய பேரிடர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடந்த போது அவங்க கொடுக்கலை. அதான் சொல்றேன். ஒரு சந்தேகம் ஏற்படுது. மிக்ஜம் புயலின் போது 1000 கோடி கொடுத்தாங்களே, அது மாதிரி ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு கேட்டாங்க. ஆனா அதை வந்து ஒன்றிய அரசு கன்சிடர் பண்ணலைங்கிறது என்னுடைய நினைவு. மிக்ஜம் புயலுக்கே வந்து கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டர் மழை காயல்பட்டினத்தில் எதிர்பாராத விதமாக பெய்திருந்தது. அப்போதே வந்து தேசிய பேரிடர் நிதியிலிருந்து வரல, ஏன்னா அது தேசிய பேரிடரா அறிவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது போல இப்ப இந்த மழைக்கு கேட்டா கொடுப்பாங்க. என்னன்னா அந்த ஆக்ட்ல வந்து, அந்த சட்டத்துல வந்து எந்த ஒரு வெள்ளத்தையுமே, எந்த ஒரு தேசிய பேரிடருமே தேசிய பேரிடர்னு அறிவிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இல்ல அந்த ஆக்ட்ல. இப்ப அதை சாட்டா வச்சுட்டு சொல்றாங்க, நாங்க என்ன பண்றது, சட்டம் எப்படி இருக்கு, சட்டத்துக்காக மக்களுக்காக தானே சட்டம். சட்டம் ஏற்றும் போது ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறு சரி பண்ணணும். தேசிய பேரிடர்னு இந்த டேமேஜஸ் இருந்தால் அவைகள் தேசிய பேரிடராக அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வரணும். அந்த ப்ரொவிஷனை கொண்டு வராம சட்டத்துல வழியிலே நாங்க என்ன பண்ணு சொல்லிட்டு இருக்கிறது வந்து சரியான வாதம் கிடையாது. திரு புரட்சி கவிதாசன் ஷார்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, நான் திரு கனகராஜ் அவர்களிடம் போகணும். அதான் இல்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் நடைபெற்ற பேரிடர்களை கூட மாநில பேரிடராகத்தான் அறிவித்திருக்கிறார்களே ஒழிய தேசிய பேரிடராக அறிவிக்கல. அப்படி பாகுபாடும் பார்க்கல. தமிழ்நாட்டை பாரபட்சமாக பார்ப்பதை தமிழ்நாடு பிஜேபி ஏற்றுக்கொள்ளாது. பேரிடருக்கான என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அப்படி ஆக்ட்ல இருக்கான்னு கேக்குறாரு திரு பாலச்சந்திரன். இல்ல மாத்துங்க, சட்டத்தை மாத்துங்க, சட்டத்தை மாத்துங்க. காலுக்காகத்தான் செருப்பே ஒழிய செருப்புக்காக கால் இல்ல. ஐ அக்ரி வித் யூ. அதனால காலுக்காக செருப்பு தான். அத மாத்துங்க. ஆனா மாத்துறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க போய் பார்லிமெண்ட்ல கூச்சல் குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க, பாய்காட் பண்ணிட்டு இருக்கீங்க, விவாதிக்கிறீங்களா, சட்டத்தை திருத்துறீங்களா, அந்த கோரிக்கையை செய்யமாட்டேங்கிறீங்களா? இல்லையே. உங்களுடைய பாய்காட்ட தவிர சார் நீங்க சொன்னீங்க, அவர் அதுக்கு பதில் சொல்லிரட்டும். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், சட்டத்தை திருத்தணும். ஏன்னா அதைத்தான் நானும் சொன்னேன், நான் அதை ஏத்துக்கிறேன். அதனால வந்து குஜராத்துக்கு முதற்கொண்டு மாநில பேரிடர் தான் அறிவித்தார்கள் சொல்றீங்கல்ல, அதையும் நான் ஏத்துக்கிறேன். நான் எதுல டிஸ்அக்ரி பண்றேன்னா, ரெண்டையுமே மாநில பேரிடர் அறிவிச்சாங்க, ரெண்டுலயுமே பெரிய பேரழிவு நடந்தது. குஜராத்துக்கு மட்டும் PM ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து 1000 கோடி ரூபாய் கொடுத்த பிரதமர்
தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ ஏன் இப்படி பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல கொடுக்கல? அதுக்கப்புறம் இவங்க வந்து ரிப்போர்ட் அனுப்புனாங்களே, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தேசிய பேரிடர் நிதியில இருந்து ஏன் கொடுக்கல? இதுதான் கேள்வி. சார், நீங்க தயவு செய்து பாராளுமன்றத்தை முடக்கிற நேரத்துல இந்த மாதிரி வடகிழக்கு பருவமழை தீவிரமடைகிறது, தமிழ்நாட்டில் பேரிடர் வரப்போகிறது, அதை முன்கூட்டியே தணிக்கணும், முன்கூட்டியே கணிக்கணும். உடனடியாக பேரிடர் அசஸ்மெண்ட் குழு, அந்த பேரிடர் கண்காணிப்பு குழுவை வர வைக்கணும். இப்போ கூட இடைக்கால நிவாரணம் நம்ம கேட்கணும். நீங்க கேட்க வேண்டிய முதல் நிபந்தனை பார்வையாளர் வரணும். அதாங்க நேத்துக்கு வயநாட்டுக்கு அமித்ஷா நாங்க முன்கூட்டியே சொன்னார்ல, தமிழ்நாட்டுக்கு அப்படி யாராவது சொன்னீங்களா? இல்ல ஐஎம்டி ஏன் சரியா சொல்லல? அதற்கான டெக்னாலஜிஸ் ஏன் உருவாக்காம? நிறைய கேள்வி இருக்கு. சரியா கொடுத்தாங்க. நெவர் அம்மையார், நான் திரும்ப பேசுறேன். நான் திரு கனகராஜ் அவர்களிடம் போயிட்டு வரேன். திரு கனகராஜ், இப்போ ஒரு முழுவதுமாக ஒன்றிய அரசை வந்து எப்போதுமே குறை சொல்லி கொண்டிருக்கிற போக்கை தான் இந்த மாநில அரசுகள் வந்து, பாஜக ஆளாத மாநில அரசுகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பத்தை எழுப்புறாங்க. நிதியெல்லாம் விடுவிக்காமையா இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து? ஆமாம், அதாவது பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அவர் எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் எல்லாவற்றிற்கும் இதைத்தான் செய்வார். இது பாஜகவின் சொத்து இல்லை, யாரும் டீ வித்து சம்பாதிச்ச சொத்தும் கிடையாது. 231 பேர் வயநாட்டில் செத்து போனாங்க. 118 பேரை இன்னும் காணோம். 1555 பேர் வீடுகள். கொஞ்சம் அடங்குங்க. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பேசுற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, யாருடைய தீவிர காசையை நான் கேட்கல. என்னுடைய வரிப்பணம், என்னுடைய வரிப்பணத்தை கொடுக்கணும். நான் மறுக்கப்பட்டவன், உரிமை மறுக்கப்பட்டவன். அப்படித்தான் பேசுறேன். யாருடைய தலைப்புக்குள்ள வரும் கேவலமா? அதுல இருந்து நகர்ந்துரும். கேவலமா? நீங்க உழைப்பாளிகளுக்கு இல்ல, நாம டைவர்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு முறையும் முக்கியமான விஷயங்களை பேசும் பொழுது இது போன்ற விஷயங்களையே நீங்க வந்து பெருசா பேசி டைவர்ட் பண்ண வேண்டாம். முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். திரு கனகராஜ் அவர்கள் மாநில அரசியல்ல இருக்கக்கூடிய சார்பா அவர் கேக்குறாரு. அப்ப நீங்கன்னா அப்ப ராகுல் காந்தியை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா? ராகுல் காந்தி போது புரட்சி கவிதாசன் ஒரு தடவை சொல்லிட்டீங்க, அதை எதிர்ப்பு நீங்க சொல்லிட்டீங்க, திரும்ப பேசாதீங்க. திரு கனகராஜ் அவர்கள் பேசிட்டு. திரு கனகராஜ், அத வாபஸ் வாங்க சொல்லுங்க. 231 பேர் செத்து எத்தனை நாள் ஆச்சு? 118 பேர் காணல. 1555 வீடுகள் தரைமட்டம். 100 பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு போச்சு. 3 பாலங்கள் முற்றிலும் தகர்ந்து போச்சு. 124 கிலோமீட்டர் எலக்ட்ரிசிட்டி கம்பங்கள் முற்றிலுமாக இல்லை. தமிழ்நாட்டில் 69 குடும்பங்கள் 1,50,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 4 மாவட்டங்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை கேட்டால் ஒரு ட்வீட் போட முடியல. ட்வீட் போடுறதுக்கு உங்களால் முடியல. வெறும் தமிழை வச்சு பேசி அல்லது இந்த மதவெறியை உருவாக்கி பண்ணிடலாம். அவர் ஏதோ அதில் ஜெயிக்கிறதுனால அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் கேட்டுக்கிறேன், புரட்சி கவிதாசன் டைரக்டாக சொல்லணும். இந்த வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024 அக்டோபர் 1ஆம் தேதி பிஐபியில் போய் தேடுங்க. மோடி தலைமையிலும் அமித்ஷாவின் வழிகாட்டலிலும் இந்த மாநிலங்களுக்கு நாங்கள் பேரிடர் நிவாரண நிதி கொடுத்துருக்கோம். அதில் எஸ்டிஆர்எஃப்லேருந்து 9044.8 கோடி 21 மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கோம். எஸ்டிஆர்எம்எஃப் மிட்டிகேஷன் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட், அதாவது முன்கூட்டி தடுப்பது அல்லது வந்து புதுசாக பாலங்கள் கால்வாய்கள் அமைப்பது, அதுக்கு 1385 கோடி 11 ஸ்டேட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து ஒன்று வருது, என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து 4528.66 கோடி 15 மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கோம். மகாராஷ்டிராவுக்கு 1492 கோடி. அது வயநாடை விட பேரழிவா? தமிழ்நாட்டை விட பெருமழையா? ஆந்திராவுக்கு 1036 கோடி. அது வயநாடை விட பேரழிவா? தமிழ்நாட்டை விட பெரிய மழையா? அஸ்ஸாமுக்கு 716 கோடி, பீகாருக்கு 655 கோடி, குஜராத்துக்கு 600 கோடி. நான் கேட்குறேன், எங்கள் வயிற்றுச்சலை கொட்டிக்காதீங்க, இது எங்கள் காசு.
உங்களுக்கு டீ வித்த காசான்னு கேட்டோன்னு கோபம் வருதில்ல. நீங்கள் சட்டத்தை சொல்லி என்கிட்ட இல்லைன்றீங்க. ஆனால் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2024 பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டதில் இதெல்லாம் இருக்குது. நான் இன்னும் அந்த 14 மாவட்டம் மாநிலம் எதெல்லாம் நான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அதில் தமிழ்நாடு இல்லை. சினிமா 14 மாநிலங்கள்ல தமிழ்நாடு இல்லை. இல்லை தமிழ்நாடு இல்லை. இல்லை பிஜேபி இல்ல புதுச்சேரி இல்ல தமிழ்நாடு இல்ல. பார்வை என்ன திரு கனகராஜ்? ஆந்திராவுக்கு மகாராஷ்டிராவுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர்களுக்கும் ஒரு இது போல பேரிடர்களை சந்திக்கும் போது எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவை இருக்கோ அது போல அவர்களுக்கும் தேவை இருக்கலாம். அந்த நிதி அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய சரியான நிதியா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயம். ஒரு நிமிஷங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை அட்ரஸ் பண்ணப்பட வேண்டியது ரொம்ப நாங்கள் கனிவாக இருக்கோம். அதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. திருநெல்வேலி தத்தளித்த போதும் கொடுக்கல, தூத்துக்குடி தத்தளித்த போதும் கொடுக்கல, சென்னை தத்தளித்த போதும் கொடுக்கல, இப்போ திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டாலும் கொடுக்கல, திண்டிவனம் மிதந்தாலும் கொடுக்கல, சென்னை கஷ்டப்பட்டாலும் கொடுக்கல, கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்டாலும் பார்க்கல, கடலூர் வழியாக ட்ரெயின் போக முடியலைனாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஒரு ட்வீட் கூட போடுறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லை. கல்லஞ்சக்காரர். நான் அப்படித்தான் பேசுவேன். என் பணத்தை வாங்கி வச்சுக்க. நீங்கள் இப்போ யாராவது சொல்லுங்கள், புரட்சி கவிதாசன் சொல்லட்டும், மகாராஷ்டிராவில் 1492 கோடி ரூபாய் கொடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டை விட பாதிப்பு அதிகமாக இருந்தது என்றோ, வயநாட்டை விட பாதிப்பு அதிகமாக இருந்தது என்றோ அவர் சொல்லட்டும். நான் மன்னிப்பு கேட்குறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். இல்லைன்னா நரேந்திர மோடி தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் பணத்தை வாங்கிட்டு நான் கொடுக்காம இருக்கேன்னு கேட்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னோன்னு நீங்கள் கொந்தளிக்கிறீங்க. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், தேசிய பேரிடர் மேலாண் NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து, நிவாரண நிதியில் இருந்து இந்த 14 மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு இல்லை. இந்த மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட அல்லது வயநாட்டை விட அதிகமாக பாதிப்புகளை சந்தித்தது என்று நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் என்ன தெரியுமா, வயநாட்டுக்கு பின்னால் நடந்தது. அதுதான் அப்போ ஓரவஞ்சனையோடு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, என்னுடைய வரிப்பணத்தை திருடி இந்த வார்த்தையை நான் கான்சியஸோடு தான் சொல்கிறேன். நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து எனக்கு கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் ஜனங்கள் குடிசை அடிச்சுட்டு போய் நிற்கிறான், மண்ணில் புதஞ்சு போய் நிற்கிறான், என்னுடைய ஆடு மாடுகள் போயிருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றீங்க. நிர்மலா சீதாராமன் போன தடவை திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் வந்தார். ஒரு வார்த்தை பேசினாரா? ஆறுதல் சொன்னாரா? எதையாவது காமிக்க முடியுமா? எனவே என் மனம் பதறுகிறது. நான் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறேன். என்னிடம் கப்பம் மட்டும் வாங்குகிற அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. எனவே எனக்கு கோபம் வருகிறது. என் மக்களுக்கு நீ ரயில்வேக்கு கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் மெட்ரோவுக்கு கொடுக்க மாட்டீங்க, எய்ம்ஸுக்கு கொடுக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நேஷனல் டிசாஸ்டர் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்தது நியாயம்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கொடுத்தது நியாயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். இப்போ இது தேசிய தென் மாவட்டங்களுக்கும் சேர்த்து 276 கோடி ரூபாய் கொடுத்தாங்கல்ல. இப்ப அக்டோபர் ரிலீஸ்ல தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. அதான் 276 கோடி ரூபாய் முன்னாடியே கொடுத்துட்டாங்களே. நான் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ல, அதைத்தான் நான் என்ன கேட்குறேன். தமிழ்நாடு பாதிக்கப்பட்டதை விட மகாராஷ்டிரா பாதிக்கப்பட்டதா? 1492 கோடி ரூபாய் கொடுக்குற அளவுக்கு பாதிக்கப்பட்டதா நீங்கள் சொல்லுங்கள். ஆந்திராவுக்கு 1036 கோடி பக்கத்தில் தான் இருக்கும், செய்தியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். குஜராத்துக்கு 600 கோடி. வருஷம் அள்ளி கொட்டுறீங்க. நான் உழைக்கிற பணத்தை உங்களுக்கு தெரியுமா, குழந்தைகளுடைய பால் பவுடர் இருக்குல்ல, அதுக்கு எத்தனை % ஜிஎஸ்டி தெரியுமா? 18% பால் பவுடருக்கு ஜிஎஸ்டி வாங்கிட்டு, என் குழந்தை சாப்பிட்ற பால் பவுடருக்கும் வாங்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் வச்சுட்டு குஜராத்துக்கு கொடுப்பீங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டீங்க, திருவண்ணாமலைக்கு கொடுக்க மாட்டீங்கன்னா மனசு கொதிக்கிறது. நியாயம் இல்லை. உங்களுக்கு டீ வித்த காசான்னு கேட்கையில் உங்களுக்கு கொந்தளிக்குது. ஆனால் எனக்கு என்ன இருக்குது தெரியுமா, நான் இந்தியாவின் குடிமகன். என் காசை எடுத்து நான் சிரமப்படுகிற போது கொடுக்காத ஒரு அரசாங்கத்தை நான் மதித்து பேசுவதற்கு தயாராக இல்லை. அது என்ன அரசாங்கம்? நீங்கள் சினிமா பார்த்தா என்ன சினிமா பார்த்தேன்னு கேட்குறீங்க. எந்த சினிமாவாக இருக்கட்டும், எந்த சினிமாவா, கடவுளே நேர வந்தாலும் கடவுளே கொஞ்சம் மீறும். என் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள்.
அதை நான் பார்க்குறேன்னு போடுறதுக்கு இல்லாமல் நாடாளுமன்றத்தையும் போய் கவனிக்காமல் நீங்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து சினிமா பார்ப்பீங்க. அது என்ன சினிமான்னு டிபேட் நடத்தணும்னு சொல்லுவீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இழித்தவாயர்கள் என்று நினைக்கிறீர்கள். நான் தமிழக மக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது நீங்கள் எதுன்னு பார்க்காதீங்க. போன வருஷம் தூத்துக்குடி, முந்தின வருஷம் சென்னை, அல்லது நெல்லை, இந்த வருஷம் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், சென்னை. மக்களே, நமக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேன்றாங்க. நான் தரமாட்டேன்னு சொல்றது சட்டப்படி எவனுக்கும் கிடையாதுன்னு சொன்னா கூட சட்டத்தை மாற்றணும்னு சொல்வேன். ஆனால் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 14 மாநிலங்களுக்கு கொடுக்குறீர்கள். 1000 கோடி நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் சொந்த பணத்தை எடுத்து கொடுக்குறது மாதிரி கொடுக்குறீங்க. ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களே, அதுதான் ஏன்னு கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸை 30%லேருந்து 22% குறைச்சிங்க. உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு அவ்வளவு கருணை காட்ட முடியுது, எனக்கு கருணை காட்டலையே. நான் ஏன் பெட்ரோல் விலையை இவ்வளவு 18 ரூபா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு கேட்டா, தேசத்துக்கு இது பணம் வேணாமான்னு கேட்குறீங்க. அந்த தேசத்துல தமிழ்நாடு இல்லையா? நான் மிகப்பெரிய நான் உண்மையிலே கேள்வி வைக்கிறீங்க. ஒரு அரசாங்கம் இருப்பது இந்திய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கிறது. இந்த அரசாங்கம் இந்திய ஒற்றுமைக்கு கேடு செய்கிறது. சொல்லுங்க, இந்த அரசாங்கம் இந்திய ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கிறது. மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கூட இல்லை, முற்றிலுமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. அவர் நினைக்கிறார் நாம மதத்தை வச்சு இதெல்லாம் சாதிச்சிடலாம், கலவரத்தை உருவாக்கி சாதிச்சிடலாம் நினைக்கிறாரு. நியாயமில்லை. திரு புரட்சி கவிதாசன் அவர்களே, இதை நீங்க வெளியே போய் சொல்லுங்க. மகாராஷ்டிரத்துக்கு 1492 கோடி நியாயம், தமிழ்நாட்டுக்கு 0 நியாயம். நீங்க அது என்ன, குஜராத்துக்கு 600 கோடி நியாயம், வயநாட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்கல, அதுவும் நியாயம். அஸ்ஸாமுக்கு 716 கோடி கொடுத்துருக்காங்க, அது நியாயம். தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ கூட கொடுக்கல, அதுவும் நியாயம் என்று பேசுங்க. தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், இது எந்த வகையிலும் நியாயம் அல்ல, எந்த வகையிலும் நியாயம் அல்ல. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விட மோசமாக நடந்து கொள்கிறீர்கள். தமிழக மக்களை வஞ்சம் தீர்க்கிறேன், எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலம் என்கிற முறையில் தமிழகத்தில் பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரன் மீதும் உங்கள் வஞ்சத்தை திணிக்கிறீர்கள். நியாயம் இல்லை, இதை ஏற்கவே ஏற்காது தமிழ்நாடு. சரி சரி திரு குமார், தொடர்ந்து தமிழ்நாடு ஒவ்வொரு முறைக்கும் மெட்ரோல இருந்து இது போல வெள்ள நிவாரண நிதி வரைக்கும் ஒரு முறையும் ஒன்றிய அரசின் கதவுகளை தட்ட வேண்டியது இருக்குது. அது சும்மாலாம் கேட்டாலாம் நிதி வர்றதில்லை. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடர்ந்து போன மிக்ஜாம் புயலுக்கு ஒரு அசஸ்மெண்ட்டை இது பண்ணி 35,000 கோடி அளவுக்கு சேதங்கள் நடந்திருக்குது. ரீஹாபிலிட்டேஷன் மற்ற எல்லா உட்கட்டமைப்பு இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு தேவைன்னு ஒரு அசஸ்மெண்ட் இது பண்ணி கேட்குறாங்க. ஆனால் கண்டும் கேட்டும் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறம் மிக்ஜாம் புயலுக்கு சொச்சம், தென் மாவட்டங்களுக்கு சொச்சோன்னு 276 கோடி ரூபாயை மட்டும் கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொல்றீங்க மாநில பேரிடர் நிதியிலிருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஆனால் தேசிய பேரிடர் நிதியிலிருந்தோ பிஎம் ஃபண்ட்ல இருந்தோ டைரக்டா குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு போய் சேருது. அந்தந்த மாநிலங்களுக்கு வர வேண்டியதை கொடுக்கறதே முதல்ல கொடுக்கல. தேசிய பேரிடரை அதை கன்சிடர் பண்றதும் இல்லை. அப்புறம் ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை என்னதான் மதிக்கிறாங்க? இதுல ஒரு பெரிய மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்குன்னு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. உணர்ச்சி பூர்வமான குற்றச்சாட்டாகவும் இருக்கு. 31/10/2024 இப்போ போன மாசம்தான் 1260 கோடி ரூபா இன்னைக்கு முதலமைச்சர் எடுத்து நாளைக்கே விழுப்புரத்துக்கு விநியோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் ரெடியா இருக்கு. எதுல இருக்கு? எந்த என்டிஆர் ஃபண்டில் இப்போ 31/10 960 கோடி ரூபா மத்திய அரசும் மாநில அரசு போட வேண்டிய பங்கையும் சேர்த்தா 1260 கோடி ரூபாய் இப்போ இருக்கு. என்டிஆர்எஃப் இல்ல சார், அது எஸ்டிஆர்எஃப்ல தானே அது. ஆமா, 75:25. ஆமா, எஸ்டிஆர்எஃப் அது அதாவது கொடுக்க வேண்டியது. எதுக்கு கொடுக்க வேண்டியது ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? நான் எனக்கு ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லா கேள்வியும் கேட்குறீங்க. எதுக்கு கொடுத்தாங்க? சும்மா வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்களா சார்? வருஷத்துக்கு 2 எதுக்கு கொடுக்காங்க? இல்ல அதை சொல்லுங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. எதுக்காக கொடுக்காங்க? அந்த பணம் எதுக்காக கொடுக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். மகாராஷ்டிராவுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? அது ரெண்டாவது பேசுவோம். அத நான் ரெண்டாவது பேசுவோம். நான் அதுக்கு பதில் சொல்றேன் சார். ஒரு வடகிழக்கு பருவமழைக்கும் சார் ஒரு நிமிஷம் நீங்க வந்து ஜியோகிராபிக்கலா அணுகுங்க சார். ஒரு வடகிழக்கு பருவமழைக்கும் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள் பாதிக்கப்படும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அசஸ் பண்ணப்படாத மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஐஎம்டி சரியா அசஸ்மெண்ட் கொடுக்கலங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அது நம்ம செகண்ட் தான் வைப்போம். அதே போல
தென்மேற்கு பருவமழை வர்றப்ப தென் மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். இது வந்து பருவமழையை நம்பி இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கு நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வருஷம் அதுக்கு தான் அதுக்கு நீ கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபண்ட் அதுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது போதலன்றாங்க. இல்ல போதலங்கிறது இன்னும் தானங்க லெட்டர் எழுதிருக்காங்க. இன்னைக்கு தரல. போன மிக்ஜாம் புயலுக்கு சொல்லலையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்களே, வந்துட்டு பேச விடுங்க. தூத்துக்குடிக்கு போனாங்கல்ல, வெள்ளத்தை பத்தி பேசினாங்களா, கோயிலுக்கு போயிட்டு தட்சணை பத்தி பேசினாங்க. இல்ல நீங்க என்னென்ன கேள்வி கேட்க போறீங்க, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கிறதுக்கு நான் சேர்த்து பதில் சொல்லிடுறேன். என்ன கொஞ்சம் பேச விட்டா போதும். அதாவது ஒரு நபர் வெள்ளத்துல இறந்துட்டால் அதுக்கு 4 லட்சம், கை கால் போனா இவ்வளவு, கண்ணு போனா இவ்வளவு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினா ஒரு வாரத்துக்கு மேல இருந்தா இவ்வளவு, இப்படின்னு ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நாம்ஸ் படி தான் மத்திய அரசு பணம் கொடுக்கறது. இதுல ஒரு வெள்ளம் இவ்வளவு, இத்தனை வீடு போயிட்டுது, இவ்வளவு சொத்து, ஒரு தென்னை மரம் போச்சா 250 ரூபா சம் அமௌண்ட், நெல் பயிர், இப்போ எல்லாத்துக்குமே ஒரு நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயில்டாக ஆதாரத்தோட கொடுத்து அவங்க வந்து பார்த்து கொடுப்பாங்க. இந்த மாதம் தான் 31ஆம் தேதி, ஒரு மாதம் தான் ஆயிருக்கு. அந்த ஃபண்டு இன்னைக்கு இப்போ எடுத்து அவர் யூஸ் பண்ணக்கூடிய அளவில் அந்த ஃபண்டு இருக்குது. அதுதான் மத்திய அரசு சொல்கிறது. இதை அப்படியே அதை விட்டுருங்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. அது இதுக்காக பத்தலன்றாங்க. பத்தலங்கிறது இன்னைக்கு நேற்று தான் வெள்ளம், ரோடு போச்சு, சரியா இருக்கான்னு பாருங்க. இது கொஞ்சம் சரியா இருக்கு. இந்த டேர்ம்ஸ் இந்த பயன்படுத்துறது சரியா இருக்கா இல்லங்க. இப்ப கொடுத்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் கூட கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு நாங்க இந்த காரணத்துக்காக கொடுத்தோம், நான் சொன்ன இந்த நாம்ஸ் படி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு நீங்க ஏற்கனவே கொடுத்த ஃபண்டை விட 10 இவ்வளவு தாங்கன்னு கேட்டு மத்திய அரசு கொடுக்கறது தான் ஃபார்மாலிட்டி சார். அது உடனடி நிவாரணம் சார். அதை தாண்டி ஸ்டேட்ல டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட் இருக்கு. உடஞ்சதையெல்லாம் சீர் செய்யணும், அதுக்கும் பணம். நேற்று வெள்ளம் இன்னும் வெள்ளமே வடிஞ்சு முடியல, நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றது உடனடி நிவாரணத்துக்கு வந்து 5000 கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலான்றீங்க. அதுக்கு கூட சில சீலிங்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க சொல்ற வழிமுறைகள் படி. அது மட்டுமல்ல, இன்னொரு ஃபண்ட் இருக்கு SDRMFல, ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட்னு சொல்லிட்டு. இனிமேல் வந்து இது போல டிசாஸ்டர்னால வரக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பதற்கு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு, இதுக்கப்புறம் சீர் செய்வதற்கு, இதுக்கெல்லாம் அதுதான் நான் என்ன சொல்றேன். மத்திய அரசை வந்து மாற்றான் மனப்பான்மையோட அணுகிறத முதல்ல மாநில அரசு கைவிடணும். ஒண்ணு, காலையில முதலமைச்சர் சொல்லுங்க. இதுல கனகராஜ் சார் முதல்ல பேசினார். அவரு நல்ல நீங்க மாநில அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் திரு கலாநிதி வீராசாமி இணைஞ்சிருக்காரு, வரேன் நான் அவர்கிட்ட அதுக்கு பதில் வாங்கிட்டு வந்துறேன். திரு கலாநிதி வீராசாமி இணைந்தமைக்கு நன்றி. ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்கு, 1000 சொச்சம் சொல்றாரு. 1260 கோடி ரூபாய் இன்னைக்கு அவர் எடுத்து செலவு பண்ணலாம். முதலமைச்சர் இன்னைக்கு எடுத்து செலவு பண்ணலாம் முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது எதுக்கு சும்மா மத்திய அரசு கேட்டே இருக்கீங்க? வாங்கி வெங்காய புளி வரியெல்லாம் வசூல் பண்ணி புளி வெங்காயம் சார் அப்படிலாம் பேசாதீங்க சார். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசுங்க. மத்திய அரசு கேள்வி கேக்குறேன். கனகராஜ் சார் ஒண்ணே சொல்றாரு, ஏன் வரின்னு சொன்னார்ல, இவர் வரியை வாங்கிட்டு போய் உப்பு புளி மிளகா வாங்கவா கொடுக்க போறாரு பிரதமர். அவரு இருக்கிற சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு பங்கை கொடுக்கணும். அவர் உங்களை எதுக்கு லிஸ்ட்ல வைக்கல ஜனங்கள்? நீங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும் சார். நீங்க என்னைக்காவது சிவலோகத்தை பார்க்க முடியும். நீங்க என்னைக்காவது பவர்ல இல்ல அவர் பதில் சொல்லிட்டோம். அடுத்து இல்ல எந்த துறவி 814 கோடி ரூபாய்க்கு சொந்தமா விமானம் வாங்கியிருக்காரு? எந்த துறவி? பொது சொத்துல 814 கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்குறவர் எவர்? ஆமா ஆமா உங்களுக்கு ஆமா 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 ஊருக்கு இடையே யாரு பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொன்ன மாதிரி அவரு சர்வதேச அளவுல உயர்ந்து நிக்கிறதுக்காக
அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்காக அந்த விமானம் வாங்கப்பட்டிருக்கு. ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியல. ஓகே ஓகே மணிப்பூரை பார்க்க முடியல. மணிப்பூரை பார்க்க முடியல. நீங்க என்னமோ ஒரு சொல்றீங்க. நல்ல பிரதமரா இருந்தா ஒரு நல்ல பிரதமரா இருந்தா ராஜினாமா பண்ணிருப்பார். ஒரு மாநிலத்தை என்னால கட்டுக்குள்ள வைக்க முடியலைன்னு ஒரு நல்ல பிரதமரா இருந்தா மணிப்பூரை என்னால் ஆள முடியவில்லை என்று ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ராஜினாமா செய்திருக்க வேண்டும். மணிப்பூரை நிறுத்தட்டுங்க. நம்ம கன்ஃபைன்டா இதுக்குள்ள வருவோம் சார். கன்ஃபைன்டா இதுக்குள்ள வருவோம். திரு கலாநிதி வீராசாமி, ஸ்டேட் கவர்மெண்ட் கையில காசு இருக்குங்க, வச்சுக்கிட்டே செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. கால் பண்ணி முதலமைச்சர் கிட்ட பிரதமர் மோடி பேசி இருக்கிறாரு, எதுக்கு பிரதமர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அனைவருக்கும் வணக்கம். இல்ல இப்ப அவர் வந்து சொல்லியிருக்கிறது இப்ப எல்லாருமே இந்த SDRF NDRF அப்படின்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுல. இப்போ நீங்க வருடா வருடம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அதாவது பேரிடரால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட் அப்படின்றது ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க டிசாஸ்டர் ரிலீஃபுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது அந்த சட்டத்தின் படி இந்த நேஷனல் டிசாஸ்டர் ஆக்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு 2005. அந்த ஆக்ட் படி நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட் அப்படின்றது இந்த டிசாஸ்டரை தவிர்ப்பதற்காக உங்களுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், இப்போ ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் கட்டுறதோ, இல்லாட்டி நீங்க கெனால வைடன் பண்றதோ, பண்டை ஸ்ட்ரென்தன் பண்றது, இதை போன்ற பணிகளை செய்வதற்காக கொடுக்கப்படுவதுதான் மிட்டிகேஷன் ஃபண்ட். அந்த ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்றது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், அண்ட் இன்னொன்னு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்றது. இப்போ சிறிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்தே நம்ம செலவு செய்து கொள்ள முடியும் அப்படின்றதுன்னா அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த பேரிடர் பெருமளவில் இருக்கும் என்றால், அதாவது 2023 பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா டிசம்பர் மாதத்துல இங்க 4 வட மாவட்டங்கள், அதாவது சென்னை, காஞ்சிபுரம் இதெல்லாம் சேர்த்து 4, அதே போல தென் மாவட்டங்கள் ஒரு சில தினங்களுக்கு பிறகு இன்னொரு 4 மாவட்டங்கள் அப்படின்றது ஒரு பெரும் பேரிடர். அதை அசஸ் பண்ணப்போ 35,000 கோடிக்கு மேல அந்த அமௌண்ட்டுக்கு டிசாஸ்டர் இருக்கு அப்படின்றப்போ அந்த ஃபண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இல்லை. அப்பொழுது கிரைட்டீரியா நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து அப்போதான் கொடுக்கலாம். ஏன்னா எவ்வளவு அமௌண்ட் எங்க இருக்கு அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்திற்கு தெரியும். ஆனால் அவங்க அந்த 2023க்கே அவங்க கொடுத்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இது நாங்க கொடுத்துட்டோம் சொன்னாங்க. ஆனா அந்த அமௌண்ட் அவங்க ஆக்சுவலா கொடுத்தது நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட். நீங்க அதை ரிலீஃபுக்கு பயன்படுத்த முடியாது. அதனாலதான் இன்னைக்கு பாராளுமன்றத்துல அந்த கேள்வியை கேட்கும் பொழுது எவ்வளவு கொடுத்தீங்க அந்த டிசாஸ்டருக்குன்னு கேட்டா அந்த ரிலீஃப் ஃபண்ட்ன்றது 0 அப்படின்றதுதான் பதிலாக வரும். ஏன்னா இவங்க அரசியலுக்காக இவர்கள் எல்லாம் சொல்வார்கள், அதாவது நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1260 கோடி இங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்றதுல இருக்கு அப்படின்னா இன்று அங்க நடந்திருக்கிற டேமேஜஸோட எக்ஸ்டென்ட்டை இங்க இருக்க வலதுசாரி ஆதரவாளர்களும் பாஜக நிர்வாகிகளும் போய் அதை போய் பாருங்க. நீங்க அதை பார்த்துட்டு நீங்க இப்போ இம்மிடியட்டா எங்களுக்கு ரிலீஃப்க்கு ஒரு 2000 கோடி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஏற்கனவே இங்க இருக்க இழப்பீடுகளுக்கு எல்லாம் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதாவது உயிர் சேதத்திற்கு 5 லட்சம், அதே போல பயிர் இழந்தவர்களுக்கு யார் யார் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 2000, அந்த ஆடு இதெல்லாம் செத்திருந்ததுன்னா ஆடு செத்திருந்தா எவ்வளோ, கோழி செத்திருந்தா எவ்வளோ, அதே மாதிரி பல இந்த பயிர் இல்லாத நீண்டகால பயிர்கள் அது மாதிரி இருக்கிற பயிருக்கு எவ்வளோ, இது எல்லாமே அறிவிச்சிருக்காரு. இதையெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஒன்றிய அரசாங்கம் என்று கொடுக்க வேண்டும். இப்ப கனகராஜ் சாரும் பாலச்சந்திரன் சாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, பாஜக அதாவது பேசுறப்ப மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகம் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்றது சிரிக்கிறதா என்னன்றது தெரியல. ஏன்னா காசை வைத்துக் கொண்டிருப்பது ஒன்றிய அரசாங்கம், வரியை விதித்து அதை வாங்கி கொண்டு வைத்திருப்பது ஒன்றிய அரசாங்கம், தேவைப்படும் போது கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கம். கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருப்பாங்களா, இல்லாட்டி வாங்குற இடத்துல அவங்க மாற்றாந்தாய் மனப்பான்மை இருப்பாங்களான்றது எனக்கு புரியல. அதே போல இன்னொரு இது என்ன படம் பார்த்தாங்கன்றது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. அந்த படத்தின் பெயர் சபர்மதி ரிப்போர்ட். அந்த கோத்ரா இன்சிடென்ட்டை பத்தி மீண்டும் மீண்டும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அது கூட எப்படி இந்த டிசாஸ்டருக்கு யார் ரெஸ்பான்சிபிள், அதாவது ஒரு பிரதமர் அப்படின்றவர் முதல் ரெஸ்பான்சிபிள், அடுத்தது ஹோம் மினிஸ்டர். ஒரு டிசாஸ்டர்னு வந்ததுன்னா பதில் சொல்ல வேண்டியது ஒரு ஹோம் மினிஸ்டர். அந்த ஹோம் மினிஸ்டர் எல்லாம் அந்த ஹோல் கேபினெட் உட்காந்துக்கிட்டு அந்த படத்தை பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் இங்கே உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது, இங்கே மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல உட்காந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு பிரதமர். இது படத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்லி கோத்ரா இன்சிடென்ட்ல நடந்ததை பார்த்து மகிழ்ந்து அதற்கு ட்வீட் போடுகிறார்.
இங்கே மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியவில்லை. அதே போலதான் மணிப்பூர்ல எதாவது பண்ணார் அவர். மணிப்பூர்ல வந்து நூற்றுக்கணக்கான பேர் இறந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை கூட அதற்கு வருத்தம் தெரிவித்து அவர்களுக்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம் என்ற ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. அண்ட் இப்ப வந்து இவரு நம்ம குமார் சார் பேசுறப்போ சொன்னாரு, அதாவது நம்மளுடைய நாட்டின் பெருமையை உயர்த்துவதற்காக அவர் வந்து விமானம் வாங்குறாரு, 10 லட்சம் ரூபாயில ட்ரெஸ் போடுறாரு, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்காக போடுறாரு, நம்ம இந்தியாவோட ஸ்டேட்டஸ். முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, காந்தியடிகள் அப்படின்ற ஒரு பெரும் தலைவர் இருந்த பொழுது வெளிநாட்டுக்கு அதாவது யூகேக்கே போறப்ப கூட அவர் வந்து அந்த வேட்டியோட தான் போனாரு, சட்டையை கூட போட மாட்டாரு. அப்போ வந்து அது மாதிரி வந்தா நாங்க உள்ள விட மாட்டோம்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை போன்று இருந்த தலைவர்கள் இவர் வந்து எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவரை போன்ற ஒரு பெயரை எடுக்க முடியாது. நீங்க உங்களுடைய ஆடையில் பன்னோடபத்தில் உங்களுடைய மரியாதை என்பது கிடையாது. உங்களுடைய நடத்தையில் உங்களுடைய எப்படி மக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்களை எப்படி நடத்துகிறீர்கள், இதை பொறுத்து தானே இருக்கிறது. நீங்க இப்ப காந்தியை வந்து எக்ஸாம்பிள் சொல்றதே ஒரு ராங் எக்ஸாம்பிள் இல்லையா? அவங்களுக்கு ஒரு நடைமுறை இல்லையா? இல்ல அவர் ஆடையில் தான் மரியாதை இருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா? காந்தியை ஏற்றுக்கொள்ளாத காந்தியை கொள்கை ரீதியா ஏற்றுக்கொள்ளாத கட்சியாக தான் பாஜக செயல்பட்டு அதற்கு சம்பந்தமே கிடையாது. அதாவது ஒரு மதத்தை வைத்து அரசியல் செய்பவர் ஒருவரை ஒரு மனிதனாக பார்ப்பது அப்படின்றதுக்கு தான் முதல்ல முயற்சிக்க பார்க்கணும். அவர் மனிதரா அப்படின்றதுதான் நம்ம முயற்சிக்க பார்க்கணும். நீங்க தயவு செய்து அந்த ஒப்பீட்டை வந்து காந்தின்னு நான் சொன்னது வந்து ஆடையில் இல்லை உங்களுடைய மரியாதை கேவலமா பேசுறது யாருங்க சார்? நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணாலும் அதுக்கப்புறமா பேசிக்கோங்க. நீங்க வந்து ஆனா நீங்க போட்டிருக்காரா இல்லையா அப்படின்றது பாருங்க. இப்பொழுது தேவை வந்து இங்க நிதி தேவைப்படுது. நீங்க இப்ப வலதுசாரி பாஜகவினரும் உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து பிரதமர் கிட்ட சொல்லி இது மாதிரி இங்க பெரிய பேரிடர் இருக்கு, இதுக்கு நீங்க நிதி ஒதுக்குங்கள்ன்றத பேசுறத பத்தி பாருங்க சார். இங்க உட்காந்துட்டு விவாதம் பண்றதை விட நீங்கள் உங்கள் கட்சியில் சொந்த கட்சியில் இருப்பவர்கள் நீங்கள் உங்கள் கட்சிக்கு தலைமையிடம் சொல்லி தயவு செய்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்று தாருங்கள். இதுவரைக்கும் ஜீரோன்னு நீங்க பதில் சொல்றீங்க, இதை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி மக்களை போய் சந்திப்பது, இதை போன்ற கேள்விகளை கேளுங்கள். அதை விட்டு அரசியல் செய்து கொண்டு மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டு பிணங்களை வைத்து அரசியல் செய்து கொண்டு அதை மீண்டும் மீண்டும் பார்த்து கழித்துக் கொண்டிருப்பது போன்ற அந்த அவல நிலையை நிறுத்துங்கள். நன்றி. திரு எம் குமார், உங்களுடைய பார்வையை இறுதி கருத்தாவே வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே ஒரு அரசு அப்படிங்கிற பார்வை இருக்கணும். அரசியலில் கட்சிகளுக்கு வேறு கொள்கைகள் இருக்கலாம், கட்சிகளுக்கு வேறு திட்டங்கள் இருக்கலாம், பாலிசி வேறு இருக்கலாம். ஒரு முதலாளித்துவத்தை சார்ந்த ஒரு கட்சி இருக்கலாம், தொழிலாளர்களை சார்ந்த ஒரு கட்சி இருக்கலாம், ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணி ஒரு கட்சி இருக்கலாம், இதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் பேசும் பொழுது மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரு அரசாங்கமாகவே நினைத்து குறைகளை மத்திய அரசு திட்டங்கள் மக்கள்கிட்ட விவசாயிகளுக்கு கொடுக்குற இன்சூரன்ஸில் இப்போ இந்த வெள்ளத்திலே 20% விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் அவங்க காப்பீடே பண்ணலை, அது ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலை. அப்போ அதெல்லாம் மத்திய அரசு தான் அது மாநில அரசு எடுத்து பண்ணியிருக்கணும். அது மாநில அரசு அவங்கள அதிகாரிகளை அனுப்பி அதை பண்ணியிருக்கணும். இப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு 14,000 ரூபா இழப்பீடு கிடச்சிருக்கும். இப்போ அது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மத்திய அரசோட சேவை மனப்பான்மை இல்லாதது தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். சேவை மனப்பான்மைங்கிறது மத்திய அரசுக்கு இல்லைன்றீங்களா? யாருக்கா இருந்தாலும் சரி, மத்திய அரசுக்கு பிரதமருக்கு இல்லைன்னு நீங்கள் சொன்னால் அது வேடிக்கையாக இருக்கும். ஏன்னா 13 வருஷம் முதலமைச்சர் குஜராத்தில், இப்போ 10 வருஷம் தாண்டி 11வது வருஷம் பிரைம் மினிஸ்டர். ஒரு நிமிஷம் அப்படி இருந்தவர் முதலமைச்சராக ஆகுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பு அவர் அண்ணன் தம்பியோட சேர்ந்து ஒரு வீட்டை வாங்கினார். 2 கோடி ரூபாய் சம்திங். இல்ல அந்த வீட்டை இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால அந்த ஒரு ஷேரையும் கொடுத்துட்டாரு. 10 லட்சம் ரூபாய் அவருக்கு பேங்க் டெபாசிட்ல இருக்கிறது. வேற எந்த விதமான சொத்து சுகம் அவருக்கு கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு பிரதமரை இந்திய வரலாற்றில் யாராவது பார்க்க முடியாது. பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஃபண்ட் பிஎம் கேர் அவங்க வீட்டுக்கு எடுத்து போலங்க. ஆடிட் நடக்குது, வருஷம் ஆடிட் நடக்கிறது, வருஷம் ஆடிட்டிங் நடக்கிறது. ஆர்டிஐல கேட்கும் பொழுது அது வந்து மத்திய அரசினுடைய நிதி கிடையாது, மத்திய அரசினுடைய இது கிடையாது, அது தனிப்பட்ட ட்ரஸ்ட்னு சொல்லி இருக்காங்க. அப்ப யாருக்காக இயங்குது? பிஎம் கேர்ஸ் பேர்ல போட்டு அந்த நிதி எங்க போச்சு? பிரதமரை பொறுத்தவரை
அந்த அந்த ஃபண்டு வருஷம் தொண்டு செலவுகளுக்கும் மற்ற செலவுகளுக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது வருஷம் ஆடிட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறது. சுத்தமாக யாரும் இழுத்து மூடி மறைக்கல, வெளியே சொல்லாமலும் இல்லை. அதெல்லாம் மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லி ஓப்பனாக வந்த பணம் தான். அதை யாரும் ஏமாத்திட்டு ஒரு பைசாவை எடுக்க முடியாது. அதை புரிஞ்சிக்காம ஆர்கியூ பண்றாங்க. ஆனால் அவருக்கு விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் இன்னைக்கு பேனல்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்ன வருத்தம் எனக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம்? அந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு ஒரு டீட்டெயிலாக விளக்கம் மக்களுக்கு கொடுக்கணும். நான் அதை ஒத்துக்கிறேன். ரெண்டாவது, வெள்ளம் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தால் பிரதமர் உடனே ஒரு அறிக்கை கொடுக்கணும். மக்கள்கிட்ட அந்த வாக்கு வேத வாக்கா மக்கள் நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதை செய்யணும். பிரதமருக்கு அட்வைசர்ஸாக அதை செய்யணும். அவருக்கு 2 ஹார்ட்லாம் கிடையாது. அவர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அவர் ஒரு ஹார்ட் செயல் வீரர் பாக்கறல இருந்துச்சு. ஒரே ஹார்ட் தான் இருந்துச்சு. அது படம் பாக்குறதுன்னா கொஞ்சம் படம் பாத்துக்கிறதுங்கிறது ராகுல் காந்தி பாராளுமன்றம் தூங்குனார்லயே அதுக்கு ஒரு ஷோ போடுங்க. அதை பத்தி விவாதிப்போம். பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவர்னா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் அந்தஸ்துல இருக்கிறவர் பாராளுமன்றத்தில் தூங்குனாரு. அதுக்கு ஒரு விவாதம் வைங்க. பாராளுமன்றத்துக்கே பிரதமர் வரலையே. அத போல பாராளுமன்றத்துல பிரதமர் கட்டி பிடிச்சிட்டு ஒரு கட்டி அடிச்சார்ல, அதுக்கு ஒரு விவாதம் வைங்க. சம்பல் விவகாரத்தை பத்தி பேசணும், மணிப்பூர் விவகாரத்தை பத்தி பேசணும், தென் மாநிலங்களுடைய வெள்ள பிரச்சனையை பேசணும், நாடாளுமன்றத்துல பேசணும்னு தென் மாநில எம்பிக்கள் எல்லாம் கேக்குறாங்க. நீங்க நாடாளுமன்றத்திலே படம் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லா விவகாரங்களும் அதிகாரப்பூர்வமாக அபிஷியலா என்னென்ன செய்யணுமோ அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பேசும்போது பிரதமர் உள்ள உட்கார்ந்து கேட்டாரா? மணிப்பூர்ல இல்ல ஏங்க, ஒரு பிரதமருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு பொறுப்பு இருக்குன்னா பிரதமருக்கு பாராளுமன்றத்துல பிரதமர் வரணும் இருக்கணும் தான். இன்னைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவருக்கு என்ன வேலையோ தெரியாது. அத படம் பார்த்துட்டு இருந்தாரு. படம் பார்த்துட்டு அப்படி எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசாதீங்க. படம் பார்த்து சார் போட்டோவே போடுறாங்க, வரிசையா உட்கார்ந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எம்பிக்கெல்லாம் சபர்மதி அந்த மாதிரி ஏதாவது படமா இருக்கலாம். இது படம் பார்த்தது உண்மையா போய் தெரியாது. காது கொடுத்து கேளுங்க. தமிழ்நாடு வெள்ள நிவாரண நிதி கேட்டுட்டு இருக்கு. நம்ம எம்பிக்கெல்லாம் கூக்குரல் இட்டுட்டு இருந்தாங்க. அங்க வரிசையா உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி சொன்னா நான் நம்ப மாட்டேன். இப்ப நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் படம் பார்த்ததாக அவர் சொல்றாரு. அப்படி சொன்னாலும் அமரனா இருக்கும் அல்லது சபர்மதியா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது படத்துல அவர் சம்பந்தப்பட்ட ஆனால் அதை ஒரு டிஸ்ப்ளே பண்றதுங்கிறது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து. சரி, திரு மாணிக்கம் தாகூர் அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது, அவர் ஏதோ படம் பார்த்தாருன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அப்படிலாம் நான் கேட்கல. அப்படி கேட்கல. அப்படி டிஸ்ப்ளே பண்ணக்கூடாதுன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் போகும்போது அது அவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு நம்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சினிமா வந்திருக்குன்னு அதை ஒரு பார்க்கணும்னு தோணாதா? அந்த கேசட் அவர்கிட்ட கிடைச்சா பார்க்கணும்னு தோணாதா? அப்படி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு நான் சொல்றேன். குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்துகிற படத்தை பிரதமர் பார்க்கறாரு. அது அவர் சம்பந்தமான விஷயங்கள் நான் பார்க்கறேன்னு சொல்றீங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுத்தா எல்லா மாநிலங்கள்லயும் பாஜக ஆள்ற மாநிலங்கள் எல்லாம் விடுமுறை கொடுத்து போய் படத்தை பாருங்கன்னு சொல்லுவீங்க. உங்க ப்ரோபகேண்டாவை பாஜகவின் ப்ரோபகேண்டாவை பரப்புறதுக்கு எப்படி வேணாலும் படம் எடுப்பீங்க, பாப்பீங்க. வெள்ள நிவாரண நிதி கேட்டா காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு உரிய நபர் பிரதமர் நரேந்திர மோடி அல்ல. அந்த மாதிரி நபர் அல்ல. அவர் பை பர்த் பேட்ரியாட்டிக். அவர் இந்த நாட்டை முன்னேற்றணும், இந்த நாட்டை உயர்த்தணும், இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒரே நோக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை டார்கெட் பண்ணி அவருடைய கேரக்டர் அசோசியேட் பண்றதுக்காக பேசுறாங்க. திரு மாணிக்கம் தாகூர் எதுக்கு அவரை நீங்க டார்கெட் பண்றீங்க? குமார் சார் முடியல சார், ரொம்ப முடியல சார், ரொம்ப கொடுமையா இருக்கு சார். நீங்க பேசுற பேச்சு சார் தவ வாழ்க்கைக்கு இருந்தாருங்கிறீங்க, என்னென்னமோலாம் சொல்றீங்க, ஒன்றுமே புரியலை. யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரியல. சாமி வேணாந்தர் பேசிக்கிட்டு இருக்காப்புல பேசிக்கிட்டு இருக்கீங்க. மோடி அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் அதானி ஆக்கிட்டாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு. இந்தியாவுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் அதானிகிட்ட கொடுத்தாச்சு. அதானி இவரை கவனிச்சுக்கிடுவார். அதானி இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை மோடிக்கு. மோடி இருக்க வரைக்கும் அதானிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த நாட்டில். நீங்க பார்லிமெண்ட்ல இதே பஞ்சாயத்து இருக்கு, டிவி ஷோ வந்தாலும் இதே பஞ்சாயத்து இருக்கு. நீங்க தான் காங்கிரஸ் தான். அதுக்கு அப்புறம் பேச பதில் டைம் இல்ல. இறுதி கருத்து எல்லாரும் முடியல சார்.
முடியல சார். இப்பதான் சார் நிதியமைச்சர் போட்டு ஹிந்தியை நான் படிக்க முடியாத காரணம்லாம் அதான் சொல்லி பார்லிமெண்ட்டை கத்திருக்காங்க சார். எல்லாருமே ஒரே மாதிரி பேசிட்டீங்கன்னா நியாயமே இல்லைல்ல சார். தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பாகவே டிவி ஷோலையும் பேசுறீங்க, பார்லிமெண்ட்லையும் பேசுறீங்க. இது நியாயமா சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் என்ன கேட்குறோம்? நியாயமா தமிழ்நாட்டுக்குள்ள உரிமைகளை கொடுங்க. தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கும்போது படம் பார்க்குறது நியாயமா? தமிழ்நாட்டில் ஒரு மொத்த லிஸ்ட் இருக்குது. பார்லிமெண்ட்டில் உங்கள் அமைச்சர் தான் பதில் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 1750 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திற்கு சாதாரணமான ஒரு கோவா ஸ்டேட்டுக்கு 15 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 0 பணம் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு. இது நியாயமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னமோ 1100 இது டேட்டு படி சொல்லி 27/11/2024 படின்னு சொல்லி டேட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை வச்சு நீங்கள் இன்னைக்கு கணக்கில் பணம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க? உண்மை இல்லாத தகவல்களை தயவு செய்து சொல்லாதீங்க. பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் சொல்லியிருக்க தகவல்கள் இதெல்லாம் மக்களை பொறுத்த மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் 14 மாவட்டத்தில் பல ஏழைகளுடைய வீடுகள் போயிடுச்சு. பல பேர் பிரச்சனையில் இருக்காங்க. அவர்கள் வந்துட்டு நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம். ஏழைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்குது. தயவு செய்து பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். மத்திய அரசும் பொறுப்போடு நடந்து கொள்ளணும். மோடி அரசு பொறுப்பில்லாமல் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதை விட்டுட்டு தமிழகத்திற்கு தமிழக முதலமைச்சர் கேட்ட கோரிக்கையை செய்து கொடுக்க வேண்டும். உண்மையான உரிமைகளை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த விஷயத்தை பேசுகிறோம். உள்துறை அமைச்சர் இன்னைக்கு சபையில் இருந்திருக்கணும், இருந்து பதில் சொல்லியிருக்கணும். அதை பற்றி அதை சொல்ல விரும்பலையே. அவர்களை பொறுத்த மட்டும் மற்ற வேலை இருக்குது. மகாராஷ்டிரா பஞ்சாயத்திற்கு இருக்குது. அவங்களை பொறுத்த இந்த தமிழகத்தை ஏன் இப்படி நடத்துகிறீர்கள் என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இது தமிழகத்தில் தொடர்ந்து பாஜக இப்படித்தான் நடத்தும்னா பாஜக தொடர்ந்து மக்களிடம் தோல்வியுறும் என்பது மட்டும்தான் சந்தேகமில்லாத ஒரு உண்மை. தேங்க்யூ சார் உங்களுடைய இறுதி கருத்துக்கு. திரு கனகராஜ், உங்களுடைய இறுதி பார்வை. நன்றி. ஆனால் குமார் சார், தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், தவ வாழ்க்கையெல்லாம் சொல்லாதீங்க சார். எந்த நேர்மையான தவக்காரரும் தவம் செய்தவரும் சொந்தமாக பிளேன்லாம் வாங்க மாட்டாங்க சார். ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க? தப்பு அது. அடுத்து இவ்வளோ நாள் ஆண்டார். ஆமாம், பிரிட்டிஷ்காரன் கூட தான் 150 வருஷம் ஆண்டான். அவன் துப்பாக்கியை வச்சு ஆண்டான், நீங்கள் இவிஎம் வச்சு ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் பெரிய இதுன்னெலாம் பேசாதீங்க. இன்னொன்று உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், பயிர் பாதுகாப்பு பேசக்கூடாது சார். நீங்கள் ஏற்கனவே அது ஒரிஜினலாக இருந்தது. 100 ரூபா ப்ரீமியம் கட்டணும்னா 2 ரூபா விவசாயி கட்டுவார், 49 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டும், 49 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டும். நரேந்திர மோடி விவசாயிகளை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒன்றிய அரசின் பங்கை வெறும் 25% மாற்றிவிட்டார். தமிழ்நாடு அரசு 73, மாநில அரசாங்கங்கள் 73%, விவசாயிட்ட 2% வாங்குகிறோம். நீங்கள் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இது முதல் இல்லை சார், இது ஹேபிச்சுவல் சார். நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவர் விளம்பர பிரியர். அந்த விளம்பர பிரியர் என்ன நினைக்கிறாருன்னா, வரலாற்றில் எங்கேயாவது நீந்தி போய் ஒரு குழந்தையை காப்பாற்றின அரசனோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ரோம் நகரம் பற்றி எரிகிற போது ஃபிடில் வாசித்து கொண்டிருந்தார். நரேந்திர மோடி 1 வருடமாக மணிப்பூர் எரியும் போது அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். அது ஏதோ உலகத்தை காப்பாற்ற போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொந்த நாட்டில் 60,000 பேர் அகதிகளாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே நான் சொல்கிறேன் சார், தனியை செல்வன் பாட்டு ஒன்று இருக்குது, கணவனை இழந்ததாலே கண்ணகியின் சீற்றம் நியாயம். நீங்கள் எங்களுக்கு மறுக்கிற ஒவ்வொரு நயா பைசாவும் எங்களுடைய சீற்றத்தை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள். உண்மையிலே நான் சொல்கிறேன், நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணல. இந்தியாவின் கூட்டாட்சி தன்மைக்கு எதிராக, கூட்டாட்சிக்கு எதிராக ஒரு மாநிலத்தை நான் உனக்கு தரமாட்டேன், நீ எனக்கு கப்பம் கட்டணும், நீ எனக்கு வரி கட்டணும், ஆனால் உன் ஆள் செத்து கிடந்தாலும் சரி, ஆடு செத்தாலும் சரி. ஒன்று தெரியுமா, நீங்கள் ஏதோ இதுலேருந்து இவ்வளவு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் 5 லட்ச ரூபா கொடுக்குது. 4 லட்ச ரூபா தான் எங்கேருந்து எடுக்க முடியும்? SDRFலேருந்து எடுக்க முடியும். SDRFலேருந்து கூட 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னுடைய சொந்த நிதியில் தான் போகணும். நீங்கள் இதுவரை என்ன சொல்லேன்னா, மகாராஷ்டிராவுக்கோ குஜராத்துக்கோ ஆந்திர பிரதேசத்துக்கோ NDRFலேருந்து பணம் கொடுத்தாங்களே, அதுக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் சொல்லவே இல்லை. வயநாட்டை விட பெரிய பேரழிவு மகாராஷ்டிராவில் நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை அப்படி ஒரு பேரழிவுன்னு கூட நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை சார். தமிழ்நாடு மன்னிக்காது மட்டும் இல்லை சார், நான் இப்போ சொல்றேன் சார், ஒரு சாதாரண அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அது இருக்கு இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யறது, நீங்க முதலமைச்சரை டீல் பண்ணல, திமுகவை டீல் பண்ணல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை டீல் பண்ணல, மண் சரிவுல சிக்கி இறந்து போன குடும்பம் இருக்கு இல்லையா, அதை டீல் பண்றீங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. தமிழக மக்கள் நிச்சயம் கண்டிப்பார்கள்.
தண்டிப்பார்கள், நியாயம். புரட்சி கவிதாசன், உங்களோட இறுதி பார்வை மிக சுருக்கமா. தயவு செய்து சகோதரி இடைமறிக்க கூடாது. பிணங்களை வைத்து அரசியல் பண்றது பாஜக அல்ல, பிணங்களை வைத்து அரசியல் பண்றது காங்கிரசும் திமுகவுடைய வாடிக்கை. 1,00,000 பேர் வந்து சொந்த மண்ணில் ஈழத்துல கொலை செய்யப்படும் பொழுது நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பங்களாதேஷ்ல பிரச்சனைக்கு வாங்க சார், இங்க காசு கொடுப்பீங்களா மாட்டீங்களா சார்? அத பத்தி எந்த கட்சி கவலைப்படுது சார்? பங்களாதேஷ் இந்துக்கள் சார், நீங்க என்ன கவலைப்பட்டீங்க? நீங்க என்ன கவலைப்பட்டீங்க? அதான் நீங்க விண்டுமில்ல கேட்டீங்க, ஓட்டு வேணும்னு கேட்டீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, தலைப்புக்குள்ள கன்க்ளூட் பண்ணுங்க. தலைப்புக்குள்ள கன்க்ளூட் பண்ணுங்க. நான் உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன், டைவர்ட் பண்ணாம தலைப்புக்குள்ள கன்க்ளூட் பண்ணுங்க. சரி சரிங்க, நான் பேசுறேன். அதாவது மத்திய அரசுடைய நிதி பங்களிப்பு இல்லாமல் மாநில அரசு, தமிழ்நாடு அரசு இந்தியாவுடைய 2வது பெரிய மாநிலமாக பொருளாதாரத்திலே முன்னேறி விடவில்லை. அதை புரிஞ்சுக்கங்க. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற வேலையை தயவு செய்து செய்யாதீங்க. நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நேற்று முதல் நாள் தான் லண்டன்ல இருந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்தாரு. அப்படியே எல்லுனா என்ன மாதிரி அவர் வந்தா வரல என்னங்க? திருவண்ணாமலையில பிரச்சனை இருக்குன்னா அண்ணாமலை வந்தாரு. நிவாரணத்துக்கு பணம் கொடுத்து நிவாரணத்துக்கு பணம் கொடுத்து சார், நீங்க அமைதியா இருங்க சார். நிவாரணத்துக்கு பணம் கொடுத்துட்டு, நிவாரண பொருட்கள் கொடுத்துட்டு, இன்றைக்கு தலைவர் வந்தா என்ன வரலன்னா என்ன யாருக்கு சேர்ந்து போய் பிரதமரை சந்திங்க, இடைக்கால நிவாரண நிதி கேளுங்க, நாங்களும் உங்க கூட நிக்கிறோம். நீங்க வந்து திரும்ப திரும்ப கேட்ட நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கேட்டதா தரீங்க. நாங்க பிச்சை கேக்குறோமா? தமிழ்நாடு பிச்சை கேக்குதா? தமிழ்நாடு பிச்சை கேக்குற சார். அனைத்து கட்சி குழு, மத்திய அரசை பார்ப்போம், பிரதமரை பார்ப்போம், உள்துறை அமைச்சரை பார்ப்போம். ஓகே, நன்றி. கலாநிதி வீராசன், என்ன அவங்க சொந்த காசை கொடுக்குறாங்க அவங்கள பார்க்கிறதுக்கு? ஓகே சார், ஓகே ஓகே, அவர் கருத்து சொல்லிட்டோம், நம்ம முடிச்சிருவோம். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். இப்ப இங்க இருக்கிற பாஜக நிர்வாகிகள், வலதுசாரி ஆதரவாளர்கள் எல்லாரும் ஒரே குரலாக இது மாதிரி தமிழ்நாட்டில் தயவு செய்து இந்த நிதியை கொடுத்து விடுங்கள் அப்படின்ற அந்த அழுத்தத்தை பிரதமர் இடமும் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கும் அமித்ஷா அவர்களிடமும் சொல்லி, இந்த காசை நீங்க வாங்கி கொடுங்க சார், போதும், நீங்க விவாதம்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவர் தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்றதெல்லாம் கூட நாங்க ஒத்துக்கணும். 8 கேமரா வச்சு தவம் பண்ணுவாரு, இதெல்லாம் ஒத்துக்கிறோம் நாங்க. சரி, அவர் ஒரு பெரிய தவ மேதை அப்படின்றத இருந்துட்டு போறாரு அவரு. நீங்க அந்த நிதியை வாங்கி கொடுங்கள், இங்கே மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்றால் ஒன்றிய அரசாங்கமும் இதில் பங்கு பெற வேண்டும். 0 கொடுத்தோம் அப்படின்றத மட்டும் தயவு செய்து திருப்பி சொல்லிட்டு இருக்காருங்க. நீங்கள் எல்லோரும் இங்கே பேசுவதை விட்டு நீங்கள் போய் உங்க அழுத்தத்தை வந்து உங்களுடைய கட்சி நிர்வாகிகளிடம் சொல்லி எப்படியாவது அதை வாங்கி கொடுங்க சார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்றத பற்றி தயவு செய்து பேசுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.